தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் ஏடிஎம் மையம் கொள்ளையன் செயல்பட்டது எப்படி என்பது தொடர்பான புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கேரளாவில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடித்த கொள்ளையன் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இது தொடர்பான புதிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். கேரள மாநிலம் திருச்சூரில் இருந்து இன்று காலை வந்த அந்த கண்டெய்னர் லாரி நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியோடு தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த கண்டெய்னர் லாரி மீது கற்கள் வீசி தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த கண்டெய்னர் லாரியில் 7 பேர் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு இடங்களில் இந்த ஏடிஎம் கொள்ளையில் இதே நூதன முறையில் இவர்கள் பின்பற்றி வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக பதிவு எண் இல்லாத ஒரு சொகுசு கார் ஒன்று இந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளிருந்து இருக்கிறது. அந்த காரின் மூலமாக கண்டெய்னர் லாரியிலேயே இவர்கள் பயணித்து சிசிடிவி இல்லாத இடங்களில் இந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்தி அங்கிருந்து அந்த கார் மூலமாக ஏடிஎம்க்கு சென்று கொள்ளையடித்து மீண்டும் கண்டெய்னர் லாரியில் உள்ளே அந்த காரோடு சேர்ந்து உள்ளே அவர்கள் பயணிப்பது வழக்கமாக இருந்திருப்பதாக தெரிகிறது. தற்பொழுது அந்த கண்டெய்னர் லாரியில் உள்ளே இருக்கக்கூடிய காரை திறந்து தடயவியல் துறையினர் மற்றும் போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்பொழுது அதில் ஹரியானா மாநிலத்தை சார்ந்த நம்பர் பிளேட் ஒன்று தற்பொழுது அந்த காருக்கு டிக்கிக்குள்ளே இருந்து தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதிவெண்ணை கொண்டு அந்த கார் யாருடையது என்பதை பற்றியும் தற்பொழுது விசாரிக்க இருக்கிறார்கள். ஒருவேளை இது திருடப்பட்ட காராகவும் இருக்கலாம், அல்லது அந்த காரினுடைய உரிமையாளர் யார் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அந்த விவரங்கள் தெரிய வரும். தற்பொழுது ஹரியானா மாநிலத்தை சார்ந்த அந்த நம்பர் பிளேட் காருக்குள்ளே இருந்து தற்பொழுது கார் திறக்கப்பட்டு கார் டிக்கையிலிருந்து அந்த நம்பர் பிளேட்டானது எடுக்கப்பட்டிருக்கிறது. மிக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சம்பவமானது தற்பொழுது நடந்திருக்கிறது. இந்த கண்டெய்னர் லாரியை பிடிக்கப்பட்ட இந்த நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே பிடிக்கப்பட்ட இடத்திலிருந்து கொள்ளையர்கள் காவல்துறையினரும் தாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு காவல் ஆய்வாளர் மற்றும் ஒரு உதவி ஆய்வாளர் இருவருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அப்பொழுது இந்த கண்டெய்னர் லாரியில் வந்த ஒருவர் தப்பி ஓடும் பொழுது இந்த அருகில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள் இங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத குடியிருப்பு இல்லாத பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் தப்பி செல்லும் பொழுது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஒருவருக்கு காலில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கண்டெய்னர் லாரியானது ராஜஸ்தான் மாநில பதிவெண் கொண்ட லாரியாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கண்டெய்னர் லாரிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கார் நம்பர் பிளேட் ஆனது இதுவரை அந்த நம்பர் பிளேட் இல்லாத காராக இருந்தது. தற்பொழுது அந்த காரின் டிக்கியை திறந்து பார்க்கும் பொழுது ஹரியானா மாநில நம்பர் பிளேட் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. அது உண்மையிலேயே இந்த காரினுடைய நம்பர் பிளேட்டா அல்லது வேறு நம்பர் பிளேட் அந்த காரில் கூடுதலாக வேறு எங்கேயும் பயணிப்பதற்காக வைத்திருக்கிறார்களா போன்ற விவரங்களை தற்பொழுது விசாரணை செய்து வருகிறார்கள். அதேபோல் அந்த வாகனத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த 7 பேர் பயணம் செய்த அவர்களுடைய உடைமைகள், அவர்களுடைய பை உள்ளிட்டவைகளையும் தற்பொழுது தடயவியல் துறையினரும் போலீசாரும் சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த கொள்ளை சம்பந்தமாக ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் ஒரு ஏடிஎம் கொள்ளை நடைபெற்ற நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி உள்ளிட்டோரும் தற்பொழுது நாமக்கல் மாவட்டத்திற்கு இந்த விசாரணை அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட கொள்ளையில் ஈடுபட்டவர்களும் இவர்கள்தானா என்பது தொடர்பாகவும் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த பரபரப்பான நாமக்கல் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலவேல், இப்போ கிருஷ்ணகிரியிலும் கூட இவர்கள் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பா ஏதேனும் தனிப்படை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் நாம் தொடர்ந்து பேசலாம். கோகுல், நீங்க இணைப்பில் இருங்க. நம்மோடு தொலைபேசி வாயிலாக ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி திரு சித்தண்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த ஏடிஎம் கொள்ளை ரொம்ப ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஒரு கண்டெய்னர் லாரிக்குள்ள பல லட்சம் பணம், ஒரு கார் உள்ள இருக்கிறது. இந்த கொள்ளையன் ஒருவர் தற்போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கிறீங்க? சித்தனோடு தொடர்ந்து பேசலாம். தற்போது
ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த கொள்ளையில் ஈடுபட்டிருப்பார்களா என்கிற சந்தேகம் எழுகிறது. அந்த லாரியினுடைய பதிவெண் ராஜஸ்தான் பதிவெண்ணாக இருக்கிறது. அதே நேரத்தில் கண்டெய்னர் லாரிக்குள் ஒரு கார் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ATMகளில் அடுத்தடுத்து நள்ளிரவில் கேஸ் கட்டரை பயன்படுத்தி கொள்ளையடிக்கப்பட்ட பணம் 66 லட்சம் ரூபாய். இந்நிலையில் கொள்ளையர்களை துரத்தி பிடித்த நிலையில் நாமக்கல்லில் ATM கொள்ளையன் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மற்றொருவர் காயங்களுடன் அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதியிலிருந்து காவல்துறையினரால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவலும் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த ATM கொள்ளை விவகாரம், கண்டெய்னர் லாரி, அதனுள் இருக்கக்கூடிய கார் மற்றும் நம்பர் பிளேட்டுகள் தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி திரு சித்தனன் அவர்கள். சார், இந்த கொள்ளை சம்பவத்தை எப்படி பார்க்கிறீங்க? இது ஒரு பெரிய டீம் செயல்பட்டது போல இருக்கு. ஒரு கண்டெய்னர் லாரிக்குள்ள ஒரு கார், வேறு மாநிலத்தினுடைய நம்பர் பிளேட்டுகள் இருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, இது ஒரு ப்ரொஃபஷனல் அஃபெண்டர் கிரிமினல்ஸ் பண்ணிருக்கிற ஒரு சம்பவம். இது ஏற்கனவே இதே மாதிரி முன்னாடி பார்த்திருப்பீங்க. நீங்க இந்த தீரன் அதிகாரம் படத்துல கூட காமிச்சிருப்பாங்க. முகமூடி கொள்ளையர்கள் தமிழ்நாட்டுல, நார்த் இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சில சம்பவங்களில் அரங்கேறினார்கள். அதே மாதிரி நிறைய பேர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு சென்னை சபர்ப்ல பேங்க்ல ராபரி பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு வினோதமா ஒரு காரையும் திருடிட்டு கண்டெய்னரையும் திருடிட்டு காரை கண்டெய்னருக்குள்ள வச்சு கேரளாவுல 3 இடத்துல ATM உடைச்சி 66 லட்சத்துக்கு மேல திருட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துல இவங்க தப்பிச்சு போன்னு நினைக்கும் போது எங்க போலீஸ்ல எந்த செக் போஸ்ட் நிறுத்தினாலும் நிக்காம போலீஸை அட்டாக் பண்ணிட்டு தப்பிக்கும் போது போலீசார் மிக வீரதளத்துடன் செயல்பட்டு அவங்க கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை பண்ணும் போது, அவங்க அட்டாக் பண்ணும் போது போலீஸ் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அவங்கள சுட்டுக் கொண்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதுல ஏற்கனவே நிறைய பேர் சமூக ஆர்வலர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, போலீஸுக்கு தண்டனை கொடுப்பதற்கு யாருக்கு இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? இவங்க நீதிமன்றத்தில் தானே அந்த அக்யூஷன் நிலைநிறுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே ஒரு அரசியல்வாதி வீட்டிலேயோ அல்லது ஒரு சமூக ஆர்வலர் வீட்டிலேயோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், ஏதாவது நார்த் இந்தியன் கிரிமினல்ஸ் அடிச்சுட்டாங்க, யாரையா கொண்டுட்டாங்க, அல்லது அவங்க வீட்டுல யாரையா ரேப் பண்ணிட்டாங்கன்னா அப்ப சொல்லுவாங்களா இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணவே கூடாது, இல்ல பிடிச்சு கொண்டு போய் அப்படியே பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் சொல்லுவாங்களா? இப்ப இந்த சமூக ஆர்வலர்கள் அல்லது அரசியல்வாதிகள் இப்படி கூக்குறதெல்லாம் ஓட்டுக்காக வேண்டி அல்லது அவங்களுக்கு செல்வாக்காக வேண்டி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்தனா ரத்தம், மற்றவங்களுக்கு எல்லாம் வந்தனா அது தக்காளி சட்னியாது. அதனால போலீசார்கள் தங்கள் கடமையை உணர்ந்து இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில், ஒரு கம்பலிங் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வேற வழியே இல்ல, நான் எனது தனிநபர் தற்காப்புரிமையை பயன்படுத்தாவிட்டால் எனக்கு கண்டிப்பாக எனது மரணம் விளைவிக்கப்பட்டுவிடும் என்ற ஒரு இமினன்ட் அப்ரஹென்ஷன் இருக்கும் போது போலீஸ் அந்த நார்த் இந்தியன் கிரிமினல்ஸை சுட்டுக் கொண்டது தவறே இல்லை. அது விதின் தி ஜூரிஸ்டிக்ஷன், அது ஆத்தரைஸ்டு பை லா தான். ஆனா போலீஸை எடுத்தாலும் குறை சொல்றது மிகவும் தவறு. போலீசாருக்கு துப்பாக்கி கொடுத்தது அல்லது லத்தி கொடுத்தது சும்மா முதுகு சொல்லி இருக்கு இல்ல. போலீஸ் பொதுமக்களை காக்க வேண்டும், பொதுமக்களுடைய உடைமையை காக்க வேண்டும், அதே நேரத்தில் தங்களுக்கும் ஆபத்து வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் போலீஸுக்கு இப்படிப்பட்ட துப்பாக்கி கொடுத்துக்கிறாங்க. இப்படி போலீசார் அவங்க பண்ண இந்த பலப்பிரயோகம் சரியானதுதானா அல்லது அதீதமான ஒரு பலத்தை பேச அவங்க பிரயோகம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு பழைய CRPC 176 1 கேபிட்டல் ஏல இப்ப பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதால செக்ஷன் 186 1A அவங்களுக்கு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை பண்ணுவாங்க. அவங்க பண்ணி ஓகே போலீஸ் சரியான ஒரு சூழ்நிலையில் சரியான, அதாவது ஒரு வேற வழியே இல்லை என்று சொன்ன கம்பலிங் சர்க்கம்ஸ்டான்ஸ் இருந்ததா இல்லையா, போலீஸ் சரியான பவரை யூஸ் பண்ணிருக்காங்களா அல்லது அத்துமீறிட்டாங்களா அப்படிங்கறத விசாரணை பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் பண்ணது சரியா இல்லையான்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு போலீஸ் பண்ணது தவறு என்று சில அரசியல்வாதிகளும் சில சமூக ஆர்வலர்களும் கூக்குரலிடுவது சரியல்ல. போலீஸ் பொதுமக்களுக்காக தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நார்த் இந்தியாவில் சமீப காலங்கள்ல ஒரு 4-5 வருஷத்துல ரொம்ப தாக்குதல் நடத்தி மரணத்தை விளைவித்து ரொம்ப கொடுங்காயத்தை ஏற்படுத்தி நார்த் இந்தியன் கிரிமினல்ஸ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியாக அமையும். இந்த என்கவுண்டர் இந்தியா முழுவதுக்கும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும், ஒரு டெட்டரன்ஸ் இருக்கும், ஒரு பய உணர்ச்சி இருக்கும். அதனால போலீசாருடைய செயலை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். நன்றி திரு சித்தனன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தற்போது இந்த ATM கொள்ளை சம்பவத்தில் கண்டெய்னர் லாரியில் இருக்கக்கூடிய கார், அதில் இருக்கக்கூடிய பதிவின் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. காவல்துறையினருடைய விசாரணை போக்கு தற்போது எந்த விதத்தில் இருக்கிறது என்கிற கூடுதல் விவரங்களோடு புதிய தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். தற்போது
கிருஷ்ணகிரியிலும் ஒரு ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சி நடைபெற்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது. தனிப்படை ஏதாவது அமைக்கப்பட்டிருக்கிறதா இந்த விவகாரத்தில்? ஏன்னா கேரள தனிப்படை போலீசாரும் இங்க வராங்க, அவங்களோடு சேர்ந்து தமிழக காவல்துறையும் இணைந்து இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்குமா? அது மட்டுமல்லாமல் பெங்களூரிலிருந்தும் காவல்துறையினர் தொடர்பாக விசாரணை, அங்க நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்ய வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மிக குறிப்பா இது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா ஆகிய 3 மாநிலங்களிலும் இந்த கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. இந்த 3 மாநிலங்களில் நடைபெற்ற ஏடிஎம் கொள்ளைகளுக்கு இன்று பிடிபட்டிருக்கக்கூடிய கொள்ளையர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விசாரணையை நடத்துவதற்காக 3 தனிப்பிரிவுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பெங்களூரில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் விசாரணைக்காக வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்தும் காவல்துறையினர் தற்பொழுது இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு மிக குறிப்பா இந்த கண்டெய்னர் லாரியில முன்பக்கமாக ஒரு 3 பேர் மட்டும் அமர்ந்து அந்த கண்டெய்னர் லாரிக்குள் அந்த காருக்குள்ளேயே ஏசி போட்டு அந்த கார்ல மற்றவங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருந்திருக்காங்க. கண்டெய்னர் பின்பக்கமா பூட்டு போட்டு இந்த கண்டெய்னர் லாரி வந்திருக்கு. இது காலையில இருந்தே நேரம் அந்த கண்டெய்னர் வரக்கூடிய தகவல் காவல்துறையினருக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது. அதன்படியே அங்காங்கு அந்த கண்டெய்னர் லாரியும் எங்கும் சோதனை சாவடிகளில் நிற்காமல் வந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கு சில வாகனங்கள் மீது லேசாக மோதி விபத்து ஏற்பட்ட பொழுதும் அந்த வாகனம் நிறுத்தாமலேயே தொடர்ந்து வந்து கொண்டிருந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வரும்பொழுது அங்கு பொதுமக்களும் கற்களை வீசி அந்த வாகனத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து, அதாவது சங்ககிரியிலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய சாலையில் இந்த வாகனம் தற்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 66 லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேலும் சில ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் அந்த ஒரு சாலை முழுவதும், அதாவது ஈரோட்டில் இருந்து சங்ககிரி செல்லக்கூடிய சாலையில் ஒரு புறம் மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. இந்த கண்டெய்னர் லாரி நிறுத்தப்பட்ட சாலையில் நீண்ட தூரம் வாகனங்கள் செல்லாமல் இருபுறங்களிலும் பாரிகார்டு அமைத்து காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல அந்த கண்டெய்னர் லாரியிலும் ஒரு பக்கம் இந்த கைதிகளிடம், அதாவது பிடிப்பட்ட அந்த குற்றவாளிகளிடம் விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்று வரும் நிலையிலும் இந்த கண்டெய்னர் லாரியிலேயே இன்னும் வேறு ஏதேனும் ஆதாரங்கள் அது தொடர்பான துப்பு கிடைக்குமா என்பது குறித்து தடயங்களை சேகரிக்கும் பணியில் தொடர்ந்து போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் தற்பொழுது அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளே இருக்கக்கூடிய அவர்கள் அந்த கொள்ளையர்கள் பயன்படுத்திய உடைமைகள், அவர்களுடைய பை போன்றவற்றைகள் எல்லாம் ஆய்வு செய்த நிலையில் அந்த கார் நம்பர் பிளேட் இல்லாத காராக இருந்தது. ஏற்கனவே இது தொடர்பாக அங்கு கேரளா மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம் கொள்ளை நடைபெற்ற இடத்தில் சிசிடிவியும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியிலும் காரில் நம்பர் பிளேட் பொருத்தாமல் அந்த கார் சென்று அந்த காட்சி பதிவாகி இருக்கிறது. அதே போலதான் கண்டெய்னருக்குள்ளேயும் நம்பர் பிளேட் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது சற்று முன்பாக காரினுடைய டிக்கியை திறந்து உள்ளே சோதனை செய்யும் பொழுது 2 நம்பர் பிளேட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பர் பிளேட் ஹரியானா மாநில நம்பர் பிளேட்டாக இருக்கிறது. கண்டெய்னர் லாரியை பொறுத்தவரை ராஜஸ்தான் நம்பர் பதிவு கொண்ட வாகனமாக இருக்கும் பட்சத்தில் உள்ளே இருக்கக்கூடிய வாகனத்தில் ஹரியானா என்று இருக்கக்கூடிய அந்த 2 நம்பர் பிளேட்டும் உண்மையான நம்பர் பிளேட்டா அல்லது போலியாக தயாரித்து வைத்திருக்கிறார்களா, இந்த கார் யாருக்கு சொந்தமானது அல்லது திருடப்பட்ட வாகனமா என்பது குறித்தும் தொடர்ந்து தீவிரமாக. கோகுல், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போதைய ஒரு அண்மை செய்தியையும் நாம் பார்க்கிறோம். ஏடிஎம் கொள்ளை விவகாரத்தில் நாமக்கல்லில் சிக்கியது மேவாட் கொள்ளையர்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 6 மாதங்களில் தென் மாநிலங்களில் மட்டும் 15 கொள்ளை சம்பவங்களில் மேவாட் கொள்ளையர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த கொள்ளையர்கள் குறித்த தகவல்கள் என்ன? இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த மேவாட் கொள்ளையர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேவாட் கொள்ளையர்கள் கடந்த 6 மாதத்துல
தென் மாநிலங்களில் மட்டும் 15க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் போலீசாருடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. மேவாட் என்பது ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஏறக்குறைய அதாவது உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மேவாட் என்ற மாவட்டத்தில் ஏறக்குறைய 150 கிராமங்கள்ல இது போன்ற கொள்ளை சம்பவத்துக்கென்றே ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டு வருவதாக ஏற்கனவே எல்லாம் தகவல் சொல்லப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் இந்த மேவாட் கொள்ளையர்கள் கொள்ளை சம்பவத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. இவங்களுடைய முக்கியமான ஸ்டைலே அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய ஏடிஎம்களை குறிவைத்து கொள்ளையடிப்பது இவருடைய முக்கியமான கொள்ளை சம்பவங்களாக கடந்த காலங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் கேரளாவில் இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்திவிட்டு தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதே கொள்ளை மேவாட் கொள்ளையர்கள் வந்து ஏடிஎம்ல கொள்ளையடித்து விட்டு தப்பி ஓடிய கும்பலை தமிழக காவல்துறை கைது செய்தார்கள். இந்த கொள்ளையர்கள் வந்து குறிப்பா கண்டெய்னரில் வருவது, சொகுசு கார்கள் மூலம் பகல் நேரங்களில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய ஏடிஎம்களை நோட்டமிடுவது, ஏடிஎம்களில் இருக்கக்கூடிய அலாரத்தை செயலிழக்க வைப்பது, அதன் பின்னர் இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திருச்சூர் காவல் ஆணையர் திரு இளங்கோ அவர்கள். சார் வணக்கம். இந்த ஏடிஎம் கொள்ளை விவகாரத்தில் தற்போது தமிழ்நாட்டில் ஒரு கொள்ளையன் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், மற்ற கொள்ளையர்கள் இங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் கேரள போலீசினுடைய நடவடிக்கை தற்போது என்னவா இருக்கு சார்? இப்ப நாங்க டீம் விட்டுருக்கோம் வெரிஃபை பண்றதுக்கும் அந்த ஃபர்தர் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும். ஆக்சுவலி மார்னிங் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்க பார்த்ததுல வந்து வி காட் தட் இது ஒரு மேவாட் கேங்கோட ஸ்டைலா தான் தெரிஞ்சு. அப்போ அதுக்கப்புறம் வி அலர்டட், எங்களோட பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அலர்ட் பண்ணியிருந்தோம். தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிகலி கிருஷ்ணகிரி, ஈரோடு, நாமக்கல், சேலம்லாம் அலர்ட் பண்ணியிருந்தோம். காரை வந்து கண்டெய்னர்ல ஒளிச்சு வச்சு எஸ்கேப் ஆவாங்க, நார்த் இந்தியன் நம்பரா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இருக்கிற ஆக்ஷன்லாம் தமிழ்நாடு போலீஸ் தான் பண்ணியிருக்காங்க. சார், இப்போ கேரளாவில் மட்டும் குறிப்பா திருச்சூர்ல மட்டும் 3 ஏடிஎம் மையங்கள்ல கொள்ளை நிகழ்ந்திருக்கிறது. இது ஏற்கனவே இந்த மாதிரி மேவாட் கொள்ளையர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்களா, இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா? 2021 கண்ணூர்ல நடந்திருக்கு. அப்போ வந்து நாங்க ஹரியானால போய் பிடிச்சோம். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனாலதான் நாங்க இது மேவாட் கொள்ளையர்கள்னு ஒரு அசம்ஷனுக்கு பண்ணோம். கேரள போலீசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த விவகாரத்தில் என்னவா இருக்கும்? தேவைப்பட்டா ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களுக்கு தனிப்படை போலீஸ் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குமா சார்? ஃபர்ஸ்ட் நாங்க வெரிஃபை பண்றதுக்காக எங்க டீம் அங்க நாமக்கல் கூட்டிருக்கோம். வெரிஃபை பண்ணிட்டு ஃபர்தர் ஆக்ஷன் எல்லாமே எடுப்போம். நான் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்க எல்லா ஸ்டெப்ஸுமே நாங்க எடுப்போம். இப்போ இங்க கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர் இங்க தமிழ்நாட்டில் நாமக்கல் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவங்கள கேரள காவல்துறை கஸ்டடியில எடுக்க வாய்ப்பு இருக்கா? இப்ப நாங்க 3 சம்பவம் இங்க 2 வந்து என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல, இன்னொன்னு வந்து திருச்சூர் ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ல 3 கேஸ் இருக்கு. யார் யார் எந்தெந்த கேஸ்ல இன்வால்வ் இருக்காங்க வெரிஃபை பண்ணிட்டு ஃபர்தர் ஆக்ஷன் நாங்க எடுப்போம். சார், தொடர்ச்சியா இந்த மாதிரி வெளிமாநில கும்பல்கள், கொள்ளை கும்பல்கள் மற்ற மாநிலங்கள்ல சைபர் கிரைம் குற்றங்கள், இந்த மாதிரி ஏடிஎம் மையங்களை குறிவைத்து கொள்ளையடிப்பது அப்படின்னு தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்காங்க. இதை தடுப்பதற்கு காவல்துறை தரப்புல எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? நோ கமெண்ட்ஸ் ஆன் தட். தேங்க்யூ. நன்றி திரு இளங்கோ. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொடர்ந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். நீங்க தொடர்ந்து பதிவு செய்யலாம். இந்த கும்பலானது அதாவது தனியாக வராமல் ஒரு கும்பலாக தான் இந்த கொள்ளையடிப்பதற்கு இந்த கும்பலானது வருவார்கள். ஏற்கனவே அந்த எஸ்பி சொன்னது போல கண்டெய்னர் மூலமாக கண்டெய்னர்ல கார்களை ஏற்றி சென்று சொகுசு கார்களை வைத்து பகல் நேரங்களில் நோட்டமிட்டு தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கள்ல அதிகாலையில் இந்த கொள்ளை சம்பவத்தை இவர்கள் அரங்கேற்றுவார்கள். குறிப்பாக அந்த ஏடிஎம்ல இருக்கக்கூடிய அலாரத்தை செயலிழக்க வைத்துவிட்டு வெல்டிங் மிஷின் மூலம் ஏடிஎம்ஐ உடைத்து ஏடிஎம் மிஷின்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு கொள்ளையடித்து விட்டு தப்பி ஓடுவதுதான் இவருடைய ஒரு முக்கியமான எம்ஓவாக இருக்கும். பல மாநிலங்கள்ல இந்த கொள்ளை கும்பல், மேவாட் கொள்ளை கும்பல் தங்களுடைய கைவரிசையை காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்தளவு சென்னையிலையும் இந்த கொள்ளை சம்பவத்தை ஏற்கனவே கடந்த காலங்களில் இது போன்ற மோசடியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.